தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பொதுகாலம் 25ஆம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. இறையேசுவின் அன்பர்களே, ஆண்டின் பொதுகாலம் 25ஆம் ஞாயிறு திருவழிபாட்டில் பங்கேற்க வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். யாருக்கு பணி செய்வது? நிறைவாழ்வு அடைய தேவையான முன்மதி என்ன? செல்வத்திற்காக விவேகத்துடன் வாழ தெரிந்த நாம் அருள் வாழ்வு வாழ எடுக்கும் முயற்சி என்ன? நம் வாழ்வின் இலக்கு பணமா, இறைவனா என்று பல கேள்விகளுக்கு பதில் தேட இன்றைய வழிபாடு உதவுகின்றது. நிரந்தரமற்ற இவ்வுலக பொருட்களையும் நிறைவாழ்வுக்கு உரிய திடமான நம்பிக்கை, ஞானம், நம்பிக்கை அனைத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது நமது நம்பகத்தன்மை உறுதிப்படுத்தப்படுகிறது. இந்த நாளில் இறைவனுக்கு பணி செய்யும் மக்களாக மாறிட, பொறுப்புள்ள மனிதராக வாழ்ந்திட இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் இறைவனை மன்றாடுவோம். நம்பகத்தக்கவராய், பொறுப்புள்ள பணியாளராய் வாழ்ந்திடுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியானது அருட்சகோதரி கருத்துப்படி ஜாக்குலின் லூட்ஸ் கமலியா விண்ணக பிறப்பின் 5வது ஆண்டை நினைவு கூறுகிறார்கள். ஆன்மா ஆண்டவரில் இளைப்பாறுதல் அடைவதற்காகவும், இருதயசாமி யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், அருள் பவிதா குடும்ப நலன்களுக்காகவும், ஆரோன் ஸ்லாக்கியா, அசிபன் ராஜன், அருள் ரியா உடல் நலன் படிப்பிற்காகவும், வில்லியம் ஜெய மல்லிகா குடும்பத்தில் இன்று பிறந்தநாள் காணும் சந்தோஷ் வினோத்ராஜ் உடல் நலத்திற்காகவும் செய்யும் தொழில் சிறக்கவும் இந்த பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம்மையும்
பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் ஏழை மக்களை நசுக்கி வியாபாரத்தில் மோசடி செய்யும் செல்வந்தர்களை பற்றி பேசுகிறது. ஓய்வு நாள் முடியும் வரை காத்திருக்க முடியாத அவர்களின் பேராசை ஆமோஸ் இறைவாக்கினர் கண்டிக்கிறார். ஏழைகளை மிக குறைந்த விலைக்கு அடிமையாக்குவது, எடைகளிலும் அளவுகளிலும் மோசடி செய்வது போன்ற அவர்களின் அநீதியான செயல்களை கடவுள் ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று ஆமோஸ் உறுதியாக கூறுகிறார். கவனமுடன் செவிசாய்ப்போம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாமா? இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. வறியோரை நசுக்கி நாட்டில் உள்ள ஒடுக்கப்பட்டோரை அழிக்கின்றவர்களே, இதை கேளுங்கள். நாம் தானியங்களை விற்பதற்கு அமாவாசை எப்பொழுது முடியும்? கோதுமையை நல்ல விலைக்கு விற்பதற்கு ஓய்வு நாள் எப்பொழுது முடிவுறும்? மரக்காலை சிறியதாக்கி எடைக்கல்லை கனமாக்கி கள்ள தராசினால் மோசடி செய்யலாம். வெள்ளி காசுக்கு ஏழைகளையும் இரு காலணிக்கு வறியோரையும் வாங்கலாம். கோதுமை பதர்களையும் விற்கலாம் என்று நீங்கள் திட்டம் தீட்டுகிறீர்கள் அல்லவா? ஆண்டவர் யாக்கோபின் பெருமை மீது ஆணையிட்டு கூறுகிறார், அவர்களுடைய இந்த செயல்கள் ஒன்றையேனும் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளாகிய ஆண்டவருக்கு
நாம் நம்மை சுற்றி இருக்கும் அனைவருக்காகவும் பரிந்துரைத்து இறைவனை மன்றாட நன்றி கூறிட அன்புடன் அழைக்கின்றார். கடவுளுக்கும் மானிடருக்கும் இடையே அமைந்துள்ள பாலம்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதராகவும் நற்செய்தி போதகராகவும் பணியாற்றும் அவர் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்ய அழைக்கும் இந்த 2ஆம் வாசகத்துக்கு கவனமுடன் செவிசாய்ப்போம். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறியுணர்வும் வேண்டுமென கடவுள் விரும்புகிறார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அன்பிற்குரியவர்களே, அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே: இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காகவும் அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகிர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் அறிவிப்பனாகவும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செல்வராய் இருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு உங்களுக்காக ஏழையானார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவாக்குகள் 1 தொடக்கம் 13 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பில் உள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டுக்கு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும் போது
பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீ எவ்வளவு கடன்பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அவர் அதற்கு 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள் தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதி உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுகிறார்கள். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக்கொள்ளுங்கள். அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள். மிகச்சிறியவற்றில் நம்பத்தகுந்தவர் பெரியவற்றிலும் நம்பத்தகுந்தவராய் இருப்பார். மிகச்சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராய் இருப்பார். நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராய் இருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார்? பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார்? எந்த வீட்டு வேலையாலும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே பல நல்ல நிகழ்வுகளும் கொண்டாட்டங்களும் நடக்கின்றன. சில வருத்தமான நிகழ்வுகளும் நடக்கின்றன. எங்கள் தாத்தா ஒருத்தர் ஃபாதராக இருந்தார், ஃபாதர் தேவநேசன். உடல்நலம் சரியில்லாமல் இருந்து திடீரென்று கொரோனா காலத்திலே கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு அவர் இறந்து போனார். அவர் அடிக்கடி என்னிடம் கூறுவது உண்டு, தம்பி, நம்ம சொந்தக்காரவங்க எல்லாம் என்னை சாவுக்கு கூப்பிடுற சாமியாராகவே ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். நம்ம சொந்தக்காரவங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம், ஒரு வீடு திறப்பு விழா, ஒரு காது குத்து, இந்த மாதிரி, யார் அழுகிறது, குழந்தை கொஞ்சம் தீர்ப்போங்க, இந்த மாதிரி எல்லாம் நல்ல நிகழ்வுகள் நடக்கும்போது யார் வேளாங்கண்ணியில் அதிபராக இருக்காங்களோ, அல்லது பொருளாளராக இருக்காங்களோ, பங்கு சாமியாராக இருக்காங்களோ, அல்லது மறைவட்ட அதிபர்களாக இருக்கிறார்களோ, இந்த மாதிரி கொஞ்சம் பணம் நிறைய செல்வம் கொழிக்கிற பங்கில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவர்களுடைய தலைமையிலே திருப்பலி நிகழ்த்துகிறார்கள், திருமணத்தை மந்திரிக்க சொல்லுகிறார்கள். யார் எவர்னே தெரியாது, நம்ம குடும்பத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அந்த ஆள் கல்யாணத்தில் பூச வைப்பார், அவர் இன்னொருத்தர் பார்த்தா தாலி மந்திரிப்பார். நம்ம ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் நம்முடைய உறவு குடும்பங்களில் ஏதாவது சாவு என்றால் இவங்கெல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ ஃபோன் கால் எனக்கு தான் வரும், நான் தான் போய் மந்திரிப்பேன்.
அப்போ திருமணத்துக்கு திருப்பலி நிறைவேற்றியவர்கள் எங்கே போனார்கள்? புதுமனை புகுவிழாவிற்கு வந்து வீட்டை மந்திரித்து திறந்தவர் எங்கே போனார்? தாலி மந்திரித்த சாமியார் எங்கே போனார் என்று கேட்க முடியாது. அதனால்தான் நான் சொன்னேன், என்னை சாவுக்கு கூப்பிடுற சாமியாராவே மாத்திட்டாங்க என்று. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது குருக்களுடைய தவறா அல்லது இறை மக்களுடைய தவறா என்று தெரியவில்லை. அதை கடவுளுக்கு தான் உணரும். ஏனென்றால் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் வீடுகளிலே நல்ல நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அந்த செல்வ செழிப்போடு இருக்கின்ற பங்குகளில் இருக்கின்ற குருக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த மரியாதை மற்ற குருக்களுக்கு கொடுப்பது கிடையாது. அது ஏன்? ஒருவேளை வேளாங்கண்ணி போனால் ரூம் கிடைக்கும், அல்லது காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்க ஃபாதரை கூப்பிட்டா காலேஜில் ஒரு சீட்டு கிடைக்கும், அல்லது ஒரு வேலை கிடைக்கும். அங்கே அரிசி விற்கிற அரிசி கொடுக்குற கான்ட்ராக்டரை நம்ம எடுத்துக்கலாம், எண்ணெய் கொடுக்குற கான்ட்ராக்டரை நம்ம எடுத்துக்கலாம் வேளாங்கண்ணியில் என்றெல்லாம் பல்வேறு விதமாக மனத்துக்குள்ளே திட்டங்களை தீட்டி, அதனால் இந்த சாமியார் ஐஸ் வச்சு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு அவரை செய்ய சொன்னோம்னா நமக்கு அதில் நிறைய பலன் உண்டு, பணம் கிடைக்கும், செல்வாக்கு கிடைக்கும். ஓ, எங்கள் வீட்டு கல்யாணத்தை வேளாங்கண்ணி அதிபர் வந்து மந்திரிச்சார், எங்கள் வீட்டு கல்யாணத்தை வேளாங்கண்ணி பங்குசாமியார் வந்து மந்திரிச்சார், விஜி வந்து மந்திரிச்சார், விஎஃப் வந்து மந்திரிச்சார், காலேஜ் பிரின்சிபால். இது தற்பெருமைக்காக இவ்வாறு இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில சாமியாருங்க தங்களுடைய வீட்டில் ஒரு கல்யாணம்னா மறைமாவட்டத்தில் இருக்கிற 200 சாமியார்களில் ஒரு 150 சாமியார்களை கூப்பிட்டு பூசையில் கலந்துக்க வைப்பார்கள். இதுவும் ஒரு எதிர்கால ஏற்பாடு. ஏதாவது நமக்கு இங்கே இருக்கிறவங்களில் ஒரு பதவிக்கு வந்தால் நமக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும், ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று இது போன்று பல்வேறு விதமான துயரம் நிறைந்த நிகழ்வுகள், துன்பம் நிறைந்த நிகழ்வுகள் இந்த திருச்சபையிலே இன்றும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சாமியார் யாராக இருந்தாலும் சாமியார் தான், அது எந்த பதவியில் இருந்தாலும் சாமியார் தான். சாமியாரில் வந்து கிரேடு கிடையாது. அவர்கள் இருக்கின்ற இடம், வகிக்கின்ற பதவியில் மட்டும்தான் உயர்வு தாழ்வு இருக்கிறது. ஆனால் குரு என்று வருகின்ற பொழுது, அருட்பணியாளர் என்று வருகின்ற பொழுது எல்லோருமே சமம்தான். ஒரே குருத்துவ, அரச குருத்துவத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி ஒரே குருத்துவ நிலைப்பாட்டில் தான் நாம் குருக்கள் எல்லோருமே இருக்கிறோம். இந்த ஒரு ஏற்றத்தாழ்வு எதனால் வருகிறது? குருக்களினால் வருகிறதா அல்லது இறைமக்களினால் வருகிறதா? கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் இங்குதான் நாம் பார்க்கிறோம், கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் இங்கே செல்வத்துக்குத்தான் ஊழியம் நடைபெறுகிறது, கடவுளுக்கு அல்ல. பதவியில் இருப்பவர்களுக்குத்தான் ஊழியம் நடைபெறுகிறது. அண்மையில் நேற்று ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு தம்பிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இது என்கிட்ட சொன்னார், அண்ணே இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன், முன்னாடி வேளாங்கல்ல அந்த கேன்டீன் இன்சார்ஜாக இருந்த ஃபாதர் தான் வந்திருந்தார். அவரை என்ன மாதிரி இந்த ரெண்டு பேர் பேரை சொல்லி கவனிக்கிறாங்க, அவர் போனால் போய் தாங்குறாங்க, உட்காந்தா சீட்டை தொடச்சி விடுறாங்க, என்ன கவனிப்பு. நான் கேட்டேன், ஒருவேளை அவர் அங்கே 6 வருஷம் இருக்கும்போது ஏதாவது அரிசி கான்ட்ராக்டோ ஆயில் கான்ட்ராக்டோ ஏதாவது கொடுத்து அவங்க இதனால் பலனடைஞ்சிருப்பாங்க, அதனால் இப்படி தாங்குறாங்க என்று நான் சொன்னேன். இதுதான் ஒரு அவல நிலை திரு அவையிலே போய்கொண்டிருக்கிறது. திரு அவையிலே ஒரு அவல நிலை போய்கொண்டிருக்கிறது. இது எல்லாமே குருக்களும் காரணம், இறைமக்களும் காரணம். ஆனால் இதற்கு தோற்றம் கொடுத்தது யார் என்று தெரியவில்லை. இது யாராக இருப்பினும் இது போன்றது ஒரு மனநிலையை நாம் முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அதனால தான் நான் இந்த வருஷம் நம்ம திருவிழாவுக்கும் போன வருஷம் திருவிழாவுக்கும் சாதாரண பங்கில் இருந்த பங்கு தந்தையர்களை திருவிழா திருப்பலி நிறைவேற்றுவதற்காக நான் அழைத்தேன். காரணம், எல்லோருமே குரு தான். இதில் உயர்வு தாழ்வு என்பதே நமக்கு கிடையாது. எனவே அது நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, இறைமக்களாகி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, இதுபோன்று பணத்தை, பதவியை, அதிகாரத்தை மையப்படுத்தி எந்த ஒரு செயலையும் நாம் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாம் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, நாம் பணத்திற்கும் செல்வத்திற்கும் அதிகாரத்திற்கும் தான் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம், இறைவனை மறந்து விடுகிறோம் என்பதுதான் அங்கே நிரூபணமாகிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் இயேசுவே
இந்த சமுதாயத்திலே ஏழைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நம்முடைய ஆயர் அவர்கள் கடந்த ஒரு 15 நாட்களாக ரோமை நகர் சென்று திருத்தந்தையை சந்தித்துவிட்டு அங்கு நடந்த கூட்டங்களிலே கலந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய திருத்தந்தையிடம் ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை எங்களுக்கு குரூப்பில் போட்டாங்க. அது எல்லாமே இந்த ஏழைகளை மையப்படுத்தியதாக இருந்தது. திருச்சபை ஏழைகளுக்கான ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும். அவர்களை உயர்த்துகின்ற ஒரு பயணத்திலே நாம் ஈடுபட வேண்டும். இந்த திருச்சபை தன்னுடைய செல்வத்தையும் வளங்களையும் வைத்துக்கொண்டு ஏழைகளை எப்படி உயர்த்துவது என்கிற ஒரு இலக்கை மையமாக வைத்து இந்த திருச்சபை பயணிக்க வேண்டும் என்று தன்னுடைய உள்ளத்தில் எழுந்த குமுறல்களை, ஆவல்களை எல்லாம் ஒரு கடிதமாக நம்முடைய திருத்தந்தை அவர்களிடம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். எனவே திருச்சபையே இப்படி ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஆசைப்படுகின்ற பொழுது நாமும் எந்தவித வேறுபாடும் பார்க்காமல் அதில் அதிகமாக முன்னுரிமை கொடுக்க வேண்டியது ஏழைகளுக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே பாருங்கள், ஒரு விவேகமான ஒருவன் எவ்வளவு விவேகமான ஒரு செயலை அவன் செய்கிறான் என்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒருவேளை வேலையை விட்டு நீக்கிவிட்டால் என்னை வெளியிலே மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கடன்பட்டவர்களை எல்லாம் அழைத்து அவர்களுடைய கடன் சீட்டிலே குறைத்து மதிப்பீட்டு எழுதி நீங்கள் இதை கொடுத்தால் போதும் என்று அவர்களுடைய நன்மதிப்பை பெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதை நாம் பார்க்கிறோம். அதனால கடவுள் சொல்றாரு, எந்த வீட்டு வேலைக்காரனும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. யாராவது ஒரு தலைவருக்கு தான் பணிவிடை செய்ய முடியும். ஆனால் நம்ம தெளிவாக இருப்பாங்க நம்ம ஆட்கள்லாம். அந்த 2 தலைவர்களில் யார் பணக்காரங்களோ அவங்களுக்கு தான் பணி செய்வாங்க. கொஞ்சம் ஏழையாக இருக்கவங்க, செல்வாக்கு இல்லாதவங்க, எங்கேயுமே இந்த சம்பளம் போடுறவங்களுக்கு தான் அதிகமான மதிப்பு இருக்கும். அவங்க சொல்கிறது தான் உடனே கேட்பாங்க. அதனால் இங்கே சொல்கிறாரு, எந்த வீட்டு வேலையாலும் 2 தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, செல்வத்துக்கும் கடவுளுக்கும் சேர்ந்து நம்ம பணிவிடை செய்ய முடியாது. எனவே நாம் கடவுளுக்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு சிந்தனை, ஒரு பார்வை, அதற்குரிய செயல்பாடு நம்மிடம் இருக்கின்ற பொழுது நாம் கடவுளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்ற அர்த்தம். அந்த பாதையிலே பயணிப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். தமது வாழ்வை இழந்து சிலுவையை சுமந்து இயேசுவை பின்பற்ற தயங்கும் திரு அவையின் மக்களுக்காக மன்றாடுவோம். சுயநலத்தை விட்டு தியாக மனப்பான்மையுடன் இறைவனின் ஊழியத்தில் உறுதியாய் நின்று அவரது வருகைக்காக தம்முடைய தயாரித்துக் கொள்ள அவர்களுக்கு தேவையான அருளை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தமது வாழ்வின் சிலுவையை சுமந்து நோய், வறுமை, தனிமை போன்ற துன்பங்களால் அவதியுறும் மக்களுக்காக மன்றாடுவோம். இறைவனின் பாடுகளோடு தங்களது துன்பங்களை இணைத்து அவற்றை பொறுமையுடனும் தாங்கிக் கொள்ள அவர்களுக்கு பலம் தரவும் இறுதியில் நிலையான வாழ்வை அவர்களுக்கு தந்தரல வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனின் அன்புக்கு பதிலாக உலக ஆதாயங்களை தேடும் நாம் ஒவ்வொருக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய வாழ்வு, புகழ், அதிகாரம் போன்றவற்றை விட இயேசுவே முக்கியமானவர் என்பதை உணர்ந்து அவரோடு ஒன்றிணைத்து வாழவும், அவர் மீண்டும் வரும்பொழுது அவரது அன்பின் ஆட்சியில் பங்கு பெறவும் தேவையான மனமாற்றத்தை எங்களுக்கு தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய உலகில் பணம், புகழ் போன்ற மாயைகளில் சிக்கி இயேசு காட்டிய பாதையை மறக்கும் இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா, இந்த நற்செய்தி வாசகம் அவர்களை தொட்டு உண்மையான சந்தோஷம் உலக பொருள்களில் இல்லை என்பதை உணரவும், இயேசுவை பின்பற்றி வாழவும் அவர்களுக்கு தேவையான தெளிவை தந்தரல வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலமுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். வாழ்த்து பெறுவீராக. இது வல்லன்மையில் நாம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தினுடைய மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. வல்லமையில் நாம் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதயங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் பிள்ளைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் முத்திரம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும்
அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்காமறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். உடல் கிறிஸ்துவின் உடல், 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 கிறிஸ்துவின் உடல்,
கிறிஸ்துவின் திருவுடல், 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 கிறிஸ்துவின் திருவுடல். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவியை கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனையும் மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.